நான் யார் என்றாலே ஞானம் போக்கும் உன்னுள் இருக்கும் ஈசன் தெரிவான். நான் யார் என்று பலமுறை கேட்டால் ஞானே என் நிலையை எளிதில் பெறலாம். தோன்றினாலும் உண்மை என்னுள்ளே ஒளிந்திருக்கும். நீ யார் என்னும் எண்ணத்தை வைத்தே நீ இல்லை என்று உணர்ந்தால் அது ஞானம். சிந்தையோடு தெரிந்திடும் போதே மாயா என்று கெழுவிட தேடு. அணைநல் யாவும் மகத்திலே அறிவில் ஆதாரம் அதை உணர்ந்த. நான் யார் என்றாலே ஞானம் போகும் உன்னுள் இருக்கும் ஈசன் தெரிவான். நான் யார் என்று பலமுறை கேட்டால் ஞானே என் நிலையை எளிதில் பெறலாம். வாக்கால் மட்டும் வழி இல்லை, எதையும் உணராமல் வழி தேடினால் வீண் பழைய நினைவை விட்டுவிடு. அமைதியில் காண்பாய் உண்மையான ஆனந்தம். வாக்கால் மட்டும் வழி இல்லை, எதையும் உணராமல் வழி தேடினால் வீண் பழைய நினைவை விட்டுவிடு. அமைதியில் காண்பாய் உண்மையான ஆனந்தம். நான் யார் என்றாலே ஞானம் போக்கும் உன்னுள் இருக்கும் ஈசன் தெரிவான். நான் யார் என்று பலமுறை கேட்டால் ஞானே என் நிலையை எளிதில் பெறலாம். நம்முள் இருக்கும் அறிவே ஒளி போல ஜொலிக்குது. அதுவும் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. நான் தான் என நினைக்கும் எண்ணம் போய்தான் நம் நம்பிக்கையே மாய் என்பதை அறிந்து கொள். வெளிப்பாட்டு முறைகள் எல்லாம் ஒரு தொடக்கம் தான். உண்மையான சாந்தி நம்முள் தான் கிடக்கும். மனசு கலங்கும் போது வெளியில் பாராமல் உன்னுள் தேடு. நான் யார் என உன்னுள் தேடு, இறைவனை நாடு. நான் யார் என்றாலே ஞானம் போக்கும் உன்னுள் இருக்கும் ஈசன் தெரிவான். நான் யார் என்று பலமுறை கேட்டால் ஞானே என் நிலையை எளிதில் பெறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் கருத்துக்களை